ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி அவங்களுடைய Note 13 சீரிஸை இந்த டிசம்பர் மாதம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ Redmi 13C அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த டிசம்பர் மாதம் எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது ரெட்மி கிட்ட இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக அண்ட் 10,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன தான் கொடுக்க போகிறாங்க, டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த Redmi 13C அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக 10,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் ஆக்சுவலி லான்ச் ஆக போகுது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸையும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் லுக். 2 கலர் ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, க்ரீன் அண்ட் பிளாக் அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரியான லுக்கில் தான் Redmi 13Cக்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்டை பற்றிலாம் எக்ஸாக்டாக தெரியல, பட் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் கிளாஸ் ஃபினிஷில் மோஸ்ட்லி இது இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபீச்சர்ஸை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுக்க போகிறாங்க. இது போக பேட்டரியாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா மாடல் அந்த இமேஜ்லேருந்து நமக்கு தெரியுது. அண்ட் அந்த 2 கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக சப்போர்ட்டிவ் கேமரா மோஸ்ட்லி 2 மெகா பிக்சல். ஸோ அந்த கேமரா தான் கண்டிப்பாக இங்கே இருக்கும். ஸோ 50 + 2 மெகா பிக்சலுக்கான ஒரு 2 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. முன்பக்கம் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக மொபைலுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன எக்ஸாக்டான ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணலை. ஜஸ்ட் குவாட் கோர் ப்ராசஸர் அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லீக்ஸ் படி பார்க்கும்போது இதில் மீடியாடெக் கூட ஹீலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட ஓரளவுக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்னா LPDDR4X அண்ட் eMMCக்கான ஒரு ஸ்டோரேஜ் தான் இதில் இருக்கும். UFO ஸ்டோரேஜ் கூட இருக்காது. ஸோ அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. eMMC அப்படின்றது ஒரு பழைய ஸ்டோரேஜ். ஸோ அதுதான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிற அந்த ப்ரைஸிங் தான் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டான ப்ரைஸிங். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நைஜீரியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அங்கே லான்ச் ஆக பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷனாக 4GB 128GB அப்படின்ற 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனுடைய 10,000 ரூபா 10,200 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு அங்கே லான்ச் பண்ணாங்க. இது போக 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனையும் வச்சு அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 11,200 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் ஆப்ஷனில் 128GB ஸ்டோரேஜ் அண்ட் ஹையர் ஆப்ஷனில் 256GB ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் பேஸில் பார்த்தீங்கன்னா 4+128 இல்லாமல் 6GB + 128GB வேரியன்ட் இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 9,000 ரூபா செக்மெண்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இது போக அந்த 8+256GB இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் மெயினாக 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் போடுறதுக்கான ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றதுனால இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்டோரேஜை ப்ரிஃபரன்ஸாக வச்சு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் வாங்கணும், நான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ப்ராசஸர் ஓகே, கேமரா ஓகே, டிஸ்பிளே மட்டும் அந்த HD+ ரெசல்யூஷன் மட்டும் ஃபுல் HD+ ரெசல்யூஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லியிருக்கலாம். பட் பார்ப்போம், இது எக்ஸாக்டான ப்ரைஸிங் கிடையாது. இந்த மாதிரியான ப்ரைஸிங்க்கு வரலாம் அப்படின்ற கெஸ் தான் இருக்குது. ஸோ லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இது எந்த அளவுக்கு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இதுவும் ஒரு யூஸ்வலான ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தானே அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த Redmi 13C இப்போ இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. பட் இந்த ஃபீச்சரோட என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.